ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் தக்காளி பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ப்ரெப் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டேன். அரிசி வந்து ஒரு 1 1/2 கப் அரிசி வந்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். ஸோ இது வந்து நல்லா ஊறி இருக்கு. ஸோ இப்போ ஒன் பை ஒன் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 பட்டை, ஒரு 6 கிராம்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சோம்பு வச்சுருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிடலாம். இது கூடவே கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி கொஞ்சம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடலாம். மூணு பச்சை மிளகா, ஒன்றரை கப் ரைஸுக்கு வந்து நான் வந்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் வந்து இந்த வெங்காயம் குக் ஆகும். வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பின்னாடி தான் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 5 மினிட்ஸ் இதில் குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 10லேருந்து 15 அளவுக்கு புதினா இலையை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த புதினா போட்ட உடனே நல்ல வாசனை வரும். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 1 1/2 கப் ரைஸுக்கு வந்து 3 வெங்காயம் ஆட் பண்ணேன் இல்லைங்களா, இது வந்து 5 தக்காளி. இது வந்து மிக்ஸ்டாக எடுத்துக்கணும். நம்ம வந்து கொஞ்சம் புளிப்பாக, நல்ல புளிப்பாக இருக்கிற தக்காளியும் கொஞ்சம் புளிப்பில்லாத தக்காளியும் மிக்ஸ்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா ஒரேடியாக புளிப்பாகவும் இருக்கும், இல்லாட்டினா புளிப்பு இல்லாமலும் இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே தக்காளி வந்து கலந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா சுருள வதங்கணும். அதாவது அந்த ஸ்கின் வந்து நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணணும். ஸோ இதோட வந்து நான் என்ன ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/4 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாமே வந்து இதோட ஆட் பண்ணி குக் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் இந்த பச்சை மிளகாவும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்ல சுருள வதங்கிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா இது நல்லா குக் ஆனால் தான் நல்ல உங்களுக்கு டேஸ்ட் வரும். இல்லாட்டினா உங்க ஒரு தக்காளியோட அந்த ரா ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நல்லா குக் ஆகணும். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப போடக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் போடணும். இது வந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வருது.
இந்த ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ண போகிறேன். சூடு தண்ணி தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஹாட் வாட்டர் தான் ஊற்ற போகிறேன். ஸோ ஒரு கப்புக்கு வந்து 1.5 கப்பு தண்ணிங்கிற அளவில் வந்து நான் ஏற்கனவே தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிட்டேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் பபிள் வரும்போது நம்ம ரைஸ் எடுத்து போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து அரிசி வந்து ஒட்டாமல் வரும் சாதம். ஸோ நான் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நீங்கள் சால்ட்டும் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போவே செக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரைஸ் போட்ட பின்னாடி ஆட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இப்போவே நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு போட்டுடலாம். இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட்டை நீங்கள் டேஸ்ட் பண்ணும்போது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கணும். அப்போ தான் அந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சால்ட் பர்ஃபெக்டாக வரும். இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி சால்ட் கரெக்டாக இருந்ததுன்னா அப்போ ரைஸில் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கொதி வரட்டும். தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நான் ரைஸ் ஆட் பண்ணிடுறேன். சும்மா இதை லைட்டாக கலரி விட்டுட்டு இதை வந்து நீங்கள் குக்கரில் கூட பண்ணலாம். குக்கரில் பண்ணிங்கன்னா 1 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக ரைஸ் வந்து குக் ஆகிடும். ஒவ்வொரு ரைஸ் வந்து குக் பண்ணுறது வந்து ஒவ்வொரு டைமிங்ஸில் குக் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஃபாயில் போட்டு தம்மு மாதிரி இதை வந்து ஒரு ஃபாயில் போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஸோ இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரைஸ் வந்து நல்லா குக் ஆகிருக்கு. ஸோ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை என்ஜாய் பண்ணலாம். நம்ம தக்காளி பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். ஸோ இது கூட வந்து ரைத்தா. ஸோ இந்த தக்காளி பிரியாணி வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.